நடுநிலையான விமர்சனங்களுக்கு வந்து ஆமாம். வரவேற்பு இருக்காங்க. இல்லை இப்போ வந்து இப்போலாம் பார்த்தா விமர்சனம்லாம் யூடியூப்பாக இருக்குது, யூடியூபர் அப்படி போகுது. அதெல்லாம் யாரும் யூடியூபுங்கிறது வந்தாலே என்ன இருக்குன்னா, எதேதோ ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. அவங்க சொல்கிறவங்களும் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு யாரையோ வெறுக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நடுநிலைன்னா யாரையும் வெறுக்கக்கூடாது. அது விஷயத்தை உள்ளே பார்க்கணும். அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கா மாதிரி இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நடுவுநிலைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு. அப்படி இருக்கணும். சீர்தூக்கி சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கும் போர் அப்படிங்கிறதெல்லாம் திருக்குறளுக்கெல்லாம் சொல்கிறாங்களே தவிர, இதெல்லாம் வண்டர்ஃபுல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாருமே யாரையாவது திட்டினா தான் நிறையா பேர் பார்க்குறாங்கன்றாங்க. யாராவது வாய்க்கு வந்தபடி திட்டணும். அப்போ ஒருத்தரை பற்றி என்னென்னமோ ஏதோ திட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால் வந்து அப்படிப்பட்ட உலகத்தில் நான் சஞ்சரிக்க விரும்பவில்லை. நீ 300 பேர் பார்த்தாலும் சரி, 3000 பேர் பார்த்தா 30,000 பேர் பார்த்தாலும் சரி, அதில் வந்து நாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை நம்ம மக்கள்கிட்ட இல்லை. அதை வந்து ரொம்ப பொய்யான தலைப்புகள்லாம் போடுறாங்க, தவறாக பண்ணுறாங்க. சில பேர் வந்து பெரியவங்களெல்லாம் வந்து அவர் எப்படி போனார், இவர் எப்படி போனார்னு யாரையோ பற்றி எவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நல்லா இல்லை. அது வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா, அப்போ இப்படிலாம் போய் பார்த்துட்டு இருந்தால் கெட்டு தான் போகும் சமுதாயம். அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை ரசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க யாரை ரசிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்ணாபின்னான்னு பேசுகிறவனை தான் ரசிக்கிறாங்க. டீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டீச்சர் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் ஃபார் த ஸ்டூடெண்ட். டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த குழந்தை ஆராதனை பண்ணக்கூடிய அளவு இருக்கணும் டீச்சர். அப்படி இருக்கணும். பெங்காலில் பார்த்தோம், கேஷ் இது கொடுத்து கோடிக்கணக்கான ரூபா வேலை கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் என்ன? அதை வந்து 20,000 கொடு, 30,000 கொடு, 30,000 கொடு, 2 லட்சம் கொடு, அப்படிலாம் இல்லை. நல்லா சொல்லிக் கொடுக்கணும்.